கொள்கை கோட்பாட்டு அளவுல திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தும். அதனால நாம எந்த ஒரு குறிப்பிட்ட அடையாளத்துக்குள்ளேயும் நம்மளை சுருக்கிக்காம தமிழ்நாட்டு உரிமைகளை சார்ந்த இந்த மண்ணுக்கான மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸ் அப்படிங்கிறத நம்மளோட கொள்கை அடையாளமா முன்னிறுத்தி செயல்பட போறோம். ஜனநாயகம், சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவம், சமூக சமய நல்லிணக்கம், பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், பகுத்தறிவு சிந்தனை மனப்பான்மை, மாநில தன்னாட்சி, இருமொழி ஆட்சி கொள்கை, இயற்கை வள பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்திற்கேற்ற வளர்ச்சி, உற்பத்தி திறன், உடல் நலனை கெடுக்கும் எவ்வகை போதையும் இல்லா தமிழகம் என்கிற கொள்கைகள் அடிப்படையில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற புரட்சிகர தத்துவத்தின் அடிப்படையில் சமதர்ம சமூகத்தை உருவாக்குறது தான் நம்ம மெயின் டார்கெட்டும். கால மாற்றத்திற்கு ஏற்ப கொள்கை கோட்பாட்டில் மாற்றமும் மாறுதலும் வந்துதான் தீரும். அதை தவிர்க்கவே முடியாது. எங்களோட இந்த அரசியல் பயணத்துல முக்கிய பங்கு வகிக்க போறது பெண்கள். என்னுடைய அம்மாக்கள், என்னுடைய அக்கா தங்கைகள், என்னுடைய நண்பிகள், என் கூட பிறந்த என் தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினது தான் தங்கச்சி அனிதாவோட மரணம். அதுலயும் தகுதி இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு. அப்போ ஒரு முடிவு பண்ணங்க, வாய் நிறைய விஜயண்ணா விஜயண்ணான்னு நம்மளை மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்திலும் ஒரு நிரந்தர பாதுகாப்பு ஏற்படுத்தணும்னு. இனிமே கவலைப்படாதீங்க. உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, என்னை பார்க்கிற குட்டீஸ்ல இருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்குமான ஆளா தான் இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். சரிப்பா, உன்னோட அரசியல் குறிக்கோள் தான் என்ன அப்படி கேட்டா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். வாழ்றதுக்கு வீடு, வயிற்றுக்கு சோறு, வருமானத்துக்கு வேலை, இதுதான் எங்களோட அடிப்படை அஜெண்டா. இந்த மூணுத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத கவர்மெண்ட் இருந்தா என்ன, போனா என்ன?